எல்லாருக்கும் வணக்கம். சில நேரத்துல நாம பெருசா கண்டுக்காத சின்ன சின்ன பழக்கங்கள் இருக்கு இல்லையா? அது நம்ம வாழ்க்கையே மெதுவா அழிக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை மூலமா இத பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு சின்ன பழக்கம் ஒரு பெரிய மரமா மாற முடியுமா? கேக்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் இல்லையா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன விதை எப்படி ஒரு பெரிய மரமா வளருதோ, அதே மாதிரி ஒரு சின்ன பழக்கம் நம்ம வாழ்க்கையே ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய சக்தியா மாற முடியுமா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில ஒரு கதை மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இது சபரியோட கதை. அவனோட அப்பா ஒரு பெரிய பணக்காரர். பணம், காசு, வசதி இப்படி எல்லாம் இருந்தும் அவருக்கு மனசுல ஒரு பெரிய கவலை இருந்துட்டே இருந்துச்சு. அது அவரோட பையன் சபரிய பத்தி தான். சபரியோட பழக்க வழக்கங்கள் அவரை நிம்மதியாவே இருக்க விடல. அப்போ சபரி கிட்ட என்னதான் பிரச்சனை? அவ பயங்கர பிடிவாதக்காரனா இருந்தான். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் தள்ளி போட்டுட்டே இருப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு கோபம் வந்துடும். இது எல்லாத்த விட பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டா அதை ஒத்துக்கவே மாட்டான். பாக்குறதுக்கு இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இதுதான் அவனோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட பையனோட இந்த நிலைமைய பார்த்து அவரோட அப்பா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அப்போதான் அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு ஞானி கிட்ட சபரிய கூட்டிட்டு போகலான்னு முடிவு பண்றாரு. அவராச்சு என் பையனுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார்னு ஒரு சின்ன நம்பிக்கையில கிளம்புறாங்க. ஞானிய பார்த்ததும் அவர் உடனே அட்வைஸ் எல்லாம் எதுவும் பண்ணல. பதிலா ரொம்ப சிம்பிளா, நாளைக்கு காலையில நாம என் தோட்டத்துக்கு போகலான்னு மட்டும் சொன்னாரு. அதாவது வெறும் வார்த்தையால சொல்றதை விட ஒரு அனுபவம் மூலியமா ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க அவர் முடிவு செஞ்சாரு. அடுத்த நாள் காலையில தோட்டத்துக்கு போனாங்க. அங்க ஞானி சபரிக்கு 4 டெஸ்ட் வச்சாரு. முதல்ல ஒரு குட்டி செடிய காட்டி இத பிடுங்குனாரு. சபரி 2 விரல்ல சர்வசாதாரணமா அதை புடுங்கி போட்டான். ரெண்டாவதா அதை விட கொஞ்சம் பெரிய செடி, அதையும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பிடுங்கிட்டான். மூணாவதா ஒரு பெரிய புதர். இத பிடுங்கறதுக்குள்ள சபரிக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி கையெல்லாம் ஒரே மண்ணாக்கி ஒரு வழியா அதையும் வேரோட பிடுங்கிட்டான். கடைசியா ஞானி ஒரு பெரிய கொய்யா மரத்தை காட்டி இப்போ இத பிடுங்கன்னு சொன்னாரு. இத பார்த்ததும் சபரி தன்னோட முழு பலத்தையும் திரட்டி அந்த மரத்தை ஆட்டி பார்த்தான். ஆனா என்ன, அந்த மரம் 1 இன்ச் கூட அசையல. வேர்த்து விறுவிறுத்து போய் கடைசில முடியாம, ஐயோ இது நடக்காத காரியம்னு கத்திட்டான். அவனோட முயற்சி பூரா போய் தோத்து போச்சு. சபரி சோர்ந்து போய் நின்னப்போ அந்த ஞானி ஒரு புன்னகையோட பேச ஆரம்பிச்சார். அந்த தோட்டத்துல நடந்த டெஸ்ட் அது வெறும் டெஸ்ட் இல்ல, அது சபரியோட வாழ்க்கைக்கான ஒரு பாடம்னு விளக்க ஆரம்பிச்சார். ஞானி சொன்னாரு, சபரி, கெட்ட பழக்கங்களும் இந்த செடிங்க மாதிரிதான். அது ஆரம்பத்துல ஒரு சின்ன செடியா இருக்கும்போது அதை மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நீ அதை கண்டுக்காம விட்டுட்டா அது வளர்ந்து ஆழமா வேரூன்றி ஒரு பெரிய மரமா மாறிடும். அப்புறம் இந்த மரத்தை உன்னால அசைக்க முடியாத மாதிரி அந்த பழக்கத்தையும் உன்னால மாத்தவே முடியாது. இதுதான் அந்த பாடத்தோட சாராம்சம். பாத்தீங்களா, அந்த ஞானி சொன்ன பாடம் எவ்வளோ ஆழமானதுன்னு. எந்த ஒரு பழக்கமும் ஆரம்பத்துல அந்த சின்ன செடி மாதிரிதான், ரொம்ப சுலபமா மாத்திடலாம். ஆனா நாளாக நாளாக அது நம்மளையே கட்டுப்படுத்துற, அசைக்க முடியாத ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிக்கும். அதுக்கப்புறம் அதை வேரோட பிடுங்கிறது கிட்டப்பட்ட முடியாத காரியம்தான். ஞானியோட இந்த அனுபவ பாடம் சபரியோட மனசுல ஆழமா பதிஞ்சுது. அவன் வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் அவன் சின்ன சின்ன விஷயமா நினைச்சிட்டு இருந்த பழக்கங்களோட வீரியம் என்னன்னு அப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது. அந்த நிமிஷத்துல சபரிக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சது. தன்னோட பிடிவாதம், சோம்பேறித்தனம் மாதிரி கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இன்னும் அந்த புதர் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் அத அசைக்க முடியாத பெரிய மரமா மாறல. அதனால அதை மாத்துறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு அவன் உணர்ந்தான். அன்னிலிருந்து சபரிக்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுது. எப்போல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் அந்த பெரிய மரம் அவன் ஞாபகத்துக்கு வரும். உடனே அமைதியாயிடுவான். சோம்பேறித்தனமா ஃபீல் பண்ணா வேலையை தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிக்க ஆரம்பிச்சான். இப்படியே பல மாசங்கள் போச்சு. சபரி இப்போ ஒரு பண்பான சிறுசிறுப்பான இளைஞனா முழுசா மாறிட்டான். தன்னோட பையன்கிட்ட இப்படி ஒரு அற்புதமான மாற்றத்தை பார்த்த அவங்க அப்பாக்கு சந்தோஷத்துல கண்ணே கலங்கிடுச்சுன்னே சொல்லலாம். தம் பையன் சரியான வழியில போறத நினைச்சு அவர் ரொம்ப பெருமைப்பட்டாரு. சரி, இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு தான். சபரியோட கதையில இருந்து நாம கத்துக்கிட்ட மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க பிடுங்கி எறிய வேண்டிய அந்த சின்ன செடிங்க இல்லனா புதர்ங்க என்னென்ன யோசிச்சு பாருங்க. அதுங்க பெரிய மரமா வளர்றதுக்கு முன்னாடி அத அடையாளம் கண்டு இன்னைக்கே அத மாத்த ஆரம்பிங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பாடங்களை தர்ற கதைகளை தொடர்ந்து கேட்க
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி.